அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு அதிகாரம் 7 மக்கள் பேறு, குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். மீண்டும் வாசிக்கிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். மகனின் பெருமை தாய்க்கு பேரின்பமானது. சொற்பொருள்: ஈன்ற பொழுதின் தான் பிள்ளையை பெற்ற நேரத்தை காட்டிலும் பெரிதுவக்கும் பெரிதான மகிழ்வை உண்டு பண்ணும் தன் மகனை பற்றி சான்றோன் கல்வி கேள்விகளில் கற்று தேர்ந்தவர்கள் எனக் கேட்ட தாய், சொல்ல கேட்ட தாயானவள். இதன் பொருள், பிள்ளையை தான் பெற்ற பொழுதில் ஏற்படும் மகிழ்ச்சியை காட்டிலும் பெரிய மகிழ்வு எதுவென்றால், தன் மகனை கல்வி கேள்விகளால் சிறந்து விளங்குகிறான் என கல்வியில் பெரிய சான்றோர்கள் சொல்லுவதை பெற்ற தாயின் காது குளிர கேட்க வேண்டும் என்பதே வள்ளுவனின் வாக்கு. இதற்கு ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ஏழை தாய்க்கு 15 வயது பாலகன் ஒருவன் இருந்தான். அந்த ஏழை தாயும் காலையில் இட்லி சுட்டு விற்று பிழைத்து கொண்டிருந்தாள். மகன் தன் தாய்க்கு துணையாக இருந்தான். காலையில் வீட்டு வேலைக்கு செல்வாள். மகனும் பேப்பர் போடும் வேலை செய்து மாதம் கிடைக்கும் சிறு வருமானத்தை தன் தாயிடம் கொடுத்தும் அந்த ஊரில் இருந்த முனிசிபல் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தும் வந்தான். தந்தை இல்லாத குறையை தாயே அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி வளர்த்தாள். அவன் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது NCCயில் சேர்ந்து நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக பயிற்சி மேற்கொண்டான். NCCயில் காக்கி உடையும் தொப்பியும் காலில் மாட்டும் பூட்டும் அவனை கவனத்தில் ஈர்த்தது. தன் தாயும் அவளால் முடிந்த அளவு அவனுக்கு ஊட்டச்சத்து ஏற்படச் செய்தாள். மகன் +2 பாஸ் பண்ணினான். பார்க்க பசுமையாகவும் இளவட்டமாகவும் இருந்தான். ஒரு நாள் இராணுவ முகாமில் ஆட்சேர்ப்பு நடைபெறுவதை அறிந்து தன் தாயிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் இராணுவ ஆட்சேர்ப்பு மையம் சென்று தன்னுடைய படிப்பு, NCC சான்றிதழ் ஆகியவற்றை காண்பித்து இராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டான். தன் தாயிடம் சொன்னால் பயப்படுவாள், நம்மை மிலிட்டரிக்கு அனுப்ப மாட்டாள் என நினைத்தவனாய் தன் தாயிடம் சொல்லிக்கொள்ளாமல் இராணுவ பயிற்சிக்கு இராணுவ வண்டியில் ஏறி புறப்பட்டான். லக்னோ என்ற ஊரில் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டான். தாயானவள் ஊரில் தனது மகனை காணாது துடிதுடித்து போனாள். பித்து பிடித்தவள் போல் ஆகி எல்லோரிடமும் கேட்க ஆரம்பித்தாள். 30 நாட்கள் கழித்து 3000 ரூபாய் பணமும் அதோடு ஒரு கடிதமும் வந்தது. அம்மா, நான் இராணுவத்தில் சேர்ந்துள்ளேன். 6 மாதங்கள் பயிற்சி முடித்து வீடு வருகிறேன். பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். மாதம் 3000 தங்கள் பெயருக்கு வரும். தைரியமாக இருங்கள் என எழுதியிருந்தது கண்டு தாயானவள் பித்து தெளிந்து தைரியமானாள். இருந்தாலும் மகனை பிரிந்த வேதனை அவளை வாட்டியது. சிறிது நோயுற்றாள். புற்றுநோய் சாடியது. மகனுக்கோ 6 மாதம் பயிற்சி முடிந்தது. AMC ஆர்மி மெடிக்கல் கோர்ஸில் மருத்துவ பிரிவில் சேர்ந்து தீவிர படிப்பிலும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்தினான். ஆம், 5 ஆண்டுகள் கழிந்தன. சிறந்த இராணுவ மருத்துவர் எனவும் இராணுவ மேல் அதிகாரி கர்னல் பதவியும் கிடைத்தது. ஜனாதிபதியிடம் அவார்டும் பெற்றார். செய்தித்தாள்கள் எங்கும் பரவியது. ஊரில் நோய்வாய்ப்பட்ட தாய் தன் மகனுக்கு நோயை பற்றிய செய்தியை அனுப்பவே இல்லை.
பேப்பரில் செய்தி, உனது மகன் இராணுவத்தில் பெரிய டாக்டராக இருக்கிறார் என்று கூறி ஜனாதிபதி அவார்டும் அவருக்கு கிடைத்துள்ளது என்ற செய்தியை கேள்விப்பட்டாள் தாய். பேர் ஆனந்தம் அடைந்தாள். மகனும் தன் தாயை காண ஊர் வந்து இறங்கினார். மகனின் கம்பீர தோற்றத்தையும் இராணுவ மிடுக்கு நடையும் மகனோடு பாதுகாப்புக்கு வந்த அதிகாரிகளையும் கண்டு ஆனந்தம் அடைந்து மகிழ்ச்சி கொண்டு உயிரை விட்டாள். ஆம், தன் தாய் இராணுவ மரியாதையுடன் விதைக்கப்பட்டாள் என்பதே உண்மை கதை. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.